சொன்னீங்க? எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல மட்டும் இல்ல. அதான் ஒரு மாதிரியா இருந்தது. சீக்கிரமா சொன்னேன். ஏன் இப்படி சொன்னீங்க? வீட்ல யாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா, நான் வந்துடுறேன். சரி. ஹலோ கேசவா, கேசவா, கேசவா. தலைப்புச் செய்திகள். டிரைவர் கேசவனுக்கு சரமாரியான கத்தி குத்து. ஹலோ, யாரு? கேசவன் எங்க? ஹலோ, கேசவன் எங்க? ஹலோமா, அம்மா. அம்மா இன்னும் சாகலடா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு? அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படியா தனியா ஒரு வீடு கட்டுவீங்க? உங்க அம்மா கத்துனா கூட யாருக்கும் கேட்காது. குத்துக்கு மட்டும்தான் கத்த முடியும், சத்தம் போட முடியும். அதுக்கப்புறம் குத்துற சத்தம் மட்டும்தானே கேட்கும். உன்னை சுமந்த வயிற்றுல சரக் சரக் சரக்னு சொல்லுவா பாரு. சத்தம் கேட்கிறியா? டேய், ராணா. கொஞ்சம் கொஞ்சம் யாரும் வர மாதிரி இருக்கு. யாரு? அம்மா, இங்க இருக்கேன்டா. பேக் அப்படி போடாதன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது? நம்ம தம்பியா? பிள்ளை நல்லா விளையாட்டு சொட்டோட வந்திருக்கா. இப்ப வெட்டினு வச்சுக்கைய. நீ வர்றதுக்குள்ள அம்மாவையும் தம்பியையும் கொஞ்சம் பாடியை மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். உங்களை ஒண்ணும் பண்ணாத. ஏய், ஏன்பா என்ன தடுக்கிற? நீ தடுத்தா நான் விட்டுருவேனா? அப்போ ஒண்ணு பண்ணு, என்கிட்ட கெஞ்சு கெஞ்சுரா, அவங்கள விட்டுறேன். ப்ளீஸ். 2000 பேருக்கு முன்னாடி என் தம்பிய கொண்டுட்டு இப்ப காதும் காது வச்ச மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ். நீ வரும்போது உன் வீடு தெருவெல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். நீ அழுகிறத அந்த கூட்டத்துல ஒருத்தனா நான் பார்ப்பேன். அம்மா, தம்பி. டேய், ஹலோ.